இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன முதல் வார்த்தைகள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று இவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் என்று நமக்காக மன்றாடி பரிந்து பேசுகின்ற இரட்சகர் நம்முடைய இயேசு இரட்சகர். இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சிலுவையிலிருந்து அவர் உரைத்திருந்தாலும் கூடி வந்திருந்த ஜனங்கள் ஒரு காதில் அதை கேட்டுவிட்டு மறு காதில் அதை விட்டு விட்டார்கள். எந்த விதத்திலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களை பாதிக்கவில்லை. அங்கே சுற்றி வந்திருந்த ஜனக்கூட்டத்தார் 3 வகையான ஜனக்கூட்டத்தார் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு ஜனக்கூட்டத்தார் இந்த மத சார்ந்தப்பட்ட ஜனக்கூட்டத்தார், இவர்கள்தான் தலைவர்கள். இவர்கள்தான் சித்தம் வைத்து இயேசுவை எப்படியாவது கொல்லணும் என்று பிரயாசப்பட்டு அவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வைக்கணும் என்று அவர்கள் பிரயாசம் மாத்திரம் படலை, அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்தார்கள். இயேசுவை சிலுவை மரத்தில் அறைந்த பின்பதாக இந்த பொல்லாத மனிதர்கள் அப்பவாது திருப்தியாக இருப்பார்கள் என்று நினைக்கலாம். ஆனாலும் இயேசு சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுதும் அவரை பரியாசம் செய்கின்றார்கள். உம்மால் கூடும் என்றால் இறங்கி வாங்க, நீர் எல்லாத்தையும் ரட்சித்தீரே, நீர் உண்மையை ரட்சியும் என்று அவரை விமர்சனம் செய்கின்றார்கள். இன்னொரு ஜன கூட்டத்தார் இயேசு அற்புதங்களை செய்ததை பார்த்த ஒரு கூட்டத்தாராக இருந்திருக்கலாம். இயேசு பலரை உயிரோடு எழுப்பினதை பார்த்த ஒரு கூட்டத்தாராக இருக்கலாம். அவர்கள் சொல்றாரு, நீர் எல்லாரையும் காப்பாற்றினீங்களே, நீங்க உங்களையே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர்களும் இயேசுவை அவமரியாதையாக பேசுகின்றார்கள். ரோம போர்ச்சேவர்கள் அவர்களும் இதை பார்த்து விட்டு அவர்களும் பையை திறந்து, யூதருக்கு ராஜா என்று நீர் சொல்றீரே, இறங்கி வாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வாங்க என்று சுற்றிலும் இருந்த ஜன கூட்டத்தார் இயேசுவை தரக்குறைவாக அவமானமாக பேசி அவர் கேலி செய்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இத்தனையும் கேட்டு கொண்டிருந்த இயேசு என்ன செய்தாருங்க? ஒன்றும் செய்யல. சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் இயேசு தன்னுடைய ஜீவனை தந்தார். ஆனால் அவர்களோ அவரை அவமரியாதை செய்து அவர்கள் சபித்து பேசி கொண்டிருந்தார்கள். என்னோடு கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இயேசு அன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு முன்பதாக திரளான ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. அவர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார்கள், இயேசுடைய பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பார்க்காத ஒரு காரியம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அங்கே வானத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத தேவதூதர்கள் வானத்தில் இருந்து பூமியில் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். கட்டாயம், நிச்சயம். அந்த தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு கூட பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றாரே என்று அத்தனை பரலோகத்தின் சேனையும் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கும். இயேசு நினைத்திருந்தார்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், ஒரு தேவதூதனை பார்த்து இறங்கடா, இவங்களை வந்து கவனிடான்னு சொல்லியிருந்தா, ஒரு தேவதூதனை வைத்து அங்க இருந்த அத்தனை பேரும் அவங்க இல்லாமல் போகும்படியாக அந்த தேவதூதன் செய்திருக்கலாமே. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வந்து 2 லட்சம் பேர் ஒரு ராத்திரியில அவங்களை அழித்து விடுகிறான் என்று வாசிக்கிறோமே. இப்பொழுது தேவகுமாரன் அங்கே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏங்க பரலோகத்தில் இருக்கின்ற சேனை ஏன் அவருக்கு உதவி செய்ய வரவில்லை? சேனையை விட்டுருங்க, தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதன் சாதாரண மனிதன் இல்லை, அவர் தேவகுமாரன். அப்படி என்றால் அவர் முற்றிலும் மனிதனாயிருந்தாலும் அவர் முற்றிலும் தேவனாயிருந்தார். மனித ரீதியில் அவருக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் அவருக்குள் தெய்வீக சுவாபம் இருந்தது, தெய்வீகம் அவருக்குள் இருந்தது, தெய்வீக வல்லமை இருந்தது. அவர் வார்த்தையால் பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, அவருடைய வார்த்தையால் மரித்தோர் உயிரோடு எழுந்தார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அங்கே முன்பதாக நின்றிருந்த அத்தனை பேரும் ஒரே நிமிடத்தில் எல்லாரும் காலியா இருந்திருப்பார். ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவருடைய தெய்வீக வல்லமை இருந்தாலும் அதை அவர் பயன்படுத்தாமல், இதுதான் பவுல் எழுதுகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அவர் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி பொருளாக எண்ணாமலும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலானார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்களையும் நீயும் சிருஷ்டித்த மகா பெரிய தேவன்
அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நினைத்தால் போதும், சொன்னால் போதும், பூமி அதோடைய நிலை மாறலாம். ஆனால் அன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உங்களுக்காக எனக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டிருந்த இரட்சகராய் இருந்தபடியால் அவர் எதுவும் சொல்லாமல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அன்றைக்கு நம்மளுடைய விடுதலைக்காக நம்முடைய சாபம் மாறும்படியாக இயேசு அன்றைக்கு பலியாக மாறினார். எவ்வளோ அநீதியுள்ள மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் எவ்வளோ வார்த்தைகளை பேசினாலும் இயேசு ஒன்றும் சொல்லாமல் உங்களுக்காக எனக்காக அந்த மரணத்தை இயேசு சகித்தார். அப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் இந்த பூமியில யாரும் கண்டதில்லைங்க, இனியும் காணவும் முடியாது. நம்மளுடைய இயேசுவை போல அற்புதமானவர், அன்பு நிறைந்தவர், நம்மை நேசிக்கின்ற ஒரு தேவன் ஒருவரும் இல்லைங்க. சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, அவரை அறியாமல் இருந்த பொழுது அவர் நமக்காக பலியாய் மாறினார். நாம் ஏதோ தகுதியான பின்பதாக, நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்த பின்பதாக அவர் நமக்காக மரிக்கல. நம் பாவத்தில் மூழ்கி இருந்த பொழுது, அவரை நாம் பரியாசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, அவரை நாம் அவமரியாதையாக நடத்தி கொண்டிருந்த பொழுது, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரத்தில் தொங்கினார். உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படியாக அன்றைக்கு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தார்.